ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் நீக்கிறேன்னு வாயால சொல்றது இல்ல. புளியம்பழம் கத்திக்கிட்டாக்குது, காயா இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்குவம் வர்ற போது பழுத்து பலன் அளிக்கக்கூடிய தரத்திலே அது ஓடு வேற, கோது வேற, அந்த நார் அந்த உள்ள இருக்கக்கூடிய வித்து வேற, தனித்தனியா இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாது இருப்பது போல குடும்பத்திலேயே நாம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய கரணம் எல்லாம், மனம், புத்தி, சித்தம் எல்லாம் குடும்பத்திலே இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் நம்முடைய செயல்கள் எல்லாம் ஈசனுக்காகவே செய்கின்ற செயலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பத்தாருக்கு தெரியக்கூடாது. அது நாம இதெல்லாம் மோனம் அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் இங்க போறேன், அங்க போறேன், எனக்கு சரியாகுது, போற இடத்தெல்லாம் என்ன ஏன் வரல போறலன்னு இதெல்லாம் வீட்டுல சொல்லவே கூடாது. நான் சொல்லிக்கிறதே இல்லை. சொல்லிக்கணும் என்னன்னா, சின்ன பல்பு ஃபியூஸ் போனா கூட நான் தான் வந்து போடணுன்றாங்க. கண்டுக்கிறதே கிடையாது. அவர் வரட்டும், எங்க போனா ஃபியூஸ் போயிடுச்சு, பல்ப் போடுறதுக்கு ஆள் இல்லை, வாங்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அந்த தொந்தரவு? நம்ம இருக்கிற நாள் பரமனுக்கு உண்டாக்கணும். நம்ம யமனுக்கு நாள ஆகக்கூடாது. யமன்ற பேச்சே நமக்கு வரக்கூடாது. மரணத்துக்கு பயப்படவே கூடாது. நம்ம எப்பவுமே நம்ம உணர்வு நிலையிலே இருக்கணும். அப்படிப்பட்ட பெரிய நெறிய நாம பிடிச்சிருக்கிறோம், பெருநெறிய பிடிச்சிருக்கிறோம். வள்ளலார் நம்ம கைவிட மாட்டார். வள்ளலாரை பத்தி சும்மா உதட்டுல வள்ளலார்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, வேற எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல. எல்லாம் 6000 பாடம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்ற அர்த்தமே இல்லை. அது எங்களை போன்றவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றதுக்கு, நாங்க ஏதோ இந்த ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு எங்களை அவரு தொட்டு இருக்கிறார், அவ்வளவுதானே தவிர மற்றவங்க எல்லாம் இவர் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார், நாம தெரிஞ்சு இல்லையா, நாம இதெல்லாம் கடை தேர்றது எப்படின்றது அப்படி இல்லை. டிவி வாங்குறோம், டிவி வாங்கினா மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டு தான் டிவி வாங்கணும்னு அர்த்தமே இல்லை. சுவிட்சை போடுறதுக்கு, சேனல் மாத்துறதுக்கு தெரிஞ்சா போதும். பஸ் ஓட்டினாதான், பஸ் ஓட்ட தெரிஞ்சாதான் பஸ்ல உட்காரணுமா? அப்படி இல்லை. அருட்பா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தானா? இல்ல. அருட்பா வீட்டுல வச்சுக்கோங்க. வேதம்ன்ற ஒரு பொருள், வேதம் அருட்பா வீட்டுல இருந்தா வள்ளலார் வீட்டுல இருக்கா போல, திருவருளே வீட்டுல இருக்கா போல. திருவருட்பா வீட்டுல இருந்தா ஒரு மங்களம். எங்க மங்களம் இருக்கோ அங்கே ஆனந்தம் இருக்கும், எங்க ஆனந்தம் இருக்கோ அங்க சிவம் விளங்கும். அப்படிப்பட்ட தன்மை திருவருட்பாவிற்கு உண்டு. வள்ளலார் இப்படி இவர்கள் இருந்த பொழுது ஆறுமுக நாவலருக்கு ரொம்ப இவருக்கு கீர்த்தி அதிகமா போகுது, கூட்டம் நிறைய சேருது. ஆறுமுக நாவலருக்கு ரொம்ப வெறுப்பு அதிகமா இருக்கு, விகற்ப புத்தி, வேறுபாடு. அவர் சத்ருவா பாக்குறாரு, எதிரியா பாக்குறாரு வள்ளலார். எப்படியாவது அவமானப்படுத்தணும், திருவுருட்பாவை மருட்பான்னு சொல்லி அதை நம்ம வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இந்த திருவுருட்பா வெளியே வந்ததுக்கு எவ்வளவு பாடு எடுத்திருக்கிறார். இருக்கும் ரத்தினவேல் முதலியார், அவர் கைங்கரியம் தான் திருவுருட்பா நம்ம கையில, நம்ம கரங்கள்ல வந்து தவழறதுக்கு காரணம் இருக்கும் ரத்தினவேல் முதலியார் ஆசிரியர். 6 ஆண்டுகள் அதற்காக முயற்சி செய்திருக்கிறார். 6 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் உபவாசம் இருந்திருக்கிறார். ஏனென்றால் வள்ளலார் இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கம் வள்ளலாருக்கு இல்லை. ஏனென்றால் அவருடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது சிலர் கேட்பது போல செவி சாய்க்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பை, மனக்குறிப்பை அவை உணர்ந்து கொண்டவர் இருந்து போகட்டும் என்று அவர் அப்படியே விட்டுவிட்டார் போக்கிலே. ஆனால் ரத்தினவேல் முதலியார் அவர்கள் இவற்றையெல்லாம் திரட்டுவதற்கு 5-6 ஆண்டுகளானதான் பாடல்களை. அதை தொகுத்து வழங்கியவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். 4 திருமுறை அச்சடித்து 5ஆம் திருமுறை வருகிறது. அப்படிப்பட்ட பாடல் அருட்பா. அருட்பா என்று சொல்லக்கூடாது, அருளால் பாடப்பட்டது, அருள் பெற பாடப்பட்டது என்பது இதுவல்ல. தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா, பெரிய புராணம், இவைகள் தான் திருவருட்பா. வள்ளலார் செவியில போகுது இப்படி சொல்றாரேன்னு. அவர் சொன்னாரு,
எனக்கு அறிவு வந்த நாள் முதல், அறிவு தெளிவு வந்த நாள் முதல் தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா, பெரிய புராணம் என்றுதான் அழைப்பார்களே தவிர அவற்றையெல்லாம் அருட்பா என்று ஒருவர் கூட அதை சொன்னது கிடையாது என்று வள்ளலார் சொன்னார். ஆகையினாலே மாணாக்கரிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் அவர் ஆறுமுக நாவலர் நம்மை பற்றி இழிவாக பேசினாலும் அருட்பாவை தரக்குறைவாக பேசினாலும் நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். தம்மை உணரார், தம்மை உணராதவர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு. தம்மை உணராதவர் பாட்டு, அந்த பாட்டு மற்றவர்கள் எல்லாம் பாட்டு. தம்மை உணர்ந்தவர்கள் பாட்டு அருட்பாட்டு. தம்மை உணர்ந்தவர் பாடிய பாட்டு அருட்பாட்டு. மற்றவர் பாட்டெல்லாம் அருட்பாட்டல்ல. ஏனென்றால் இதை யாரை சொன்னதென்றால் ஆறுமுக நாவலரை, தம்மை உணராமல் பாடியவர், வள்ளலாரை பற்றி புரிந்து கொள்ளவரை. இப்போ கூட பாருங்க, தான் வாழுகின்ற காலத்திலே சமகாலத்திலே ஒரு பெரியவர் இருந்தார். அவரை தேடி அவரோடு பழகி அவருடைய குணங்களையும் அவருடைய தன்மைகளையும் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை எல்லாம் இழந்து விடுவார்கள். அவர் சென்ற பிறகு யார் மூலமாவது அவரை பற்றி ஒரு பெருமையாக பேசுகின்ற அந்த செய்திகளை தம்முடைய செவியில கேட்ட பொழுதுதான், நான் அவரோடு ரொம்ப நாள் இணைந்து பழகி இருக்கிறேனே, இவ்வளவு பெருமை அவருக்கு இருக்கிறதா, எங்கெங்கோ அவரை பற்றி வெகுவாக பெருமையாக பேசிக் கொள்ளுகிறார்களே, அது அவரிடத்துல நான் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போனது, எவ்வளவு செய்திகள் அவர் சொல்லி இருக்கிறார், நான் இழந்து விட்டேனே என்று பின்னாளிலே வருத்தப்படுவார்கள். அதுபோல வள்ளலார் இருந்த காலத்திலே தமிழுக்கு தொண்டு செய்தவர்களும் பக்தர்களும் அடியார்களும் மேதைகளும் வள்ளலாரை அவருடைய வளர்ச்சியை பொறாதவர்களாய், ஏனென்றால் அவருடைய பாடல்களிலே சமுதாய கருத்துக்கள், தெளிவுகள், எதிர்காலத்திலே இப்படி இந்த உலகம் மாறப்போகிறது என்ற ஒரு தீர்க்க தரிசனம் வள்ளலாருக்கு உண்டு. வள்ளலாருக்கு உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. ஆரந்த நிலையில் நின்று எட்டி பார்ப்பவருக்கும் எட்டாதே தோழி என்றார். வேதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம் இந்த நிலைகளிலே இருப்பவர்களுக்கு கூட இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலே தயவு இல்லையே, இரக்கம் இல்லையே, அவர்களை பிணக்கும் பேதமும் இருக்கிறது. அதனால்தான் தத்துவபதியே தத்துவம் கடந்ததோர் சத்திய நெறியில் சார்ந்த தமக்கு சார்ந்த நற்சார்பே பித்துரு மனம் பித்துரு சமயம் பிணக்குறும் பித்துரு சமய பித்துரும் பிணக்கும் பெறல் அரிதாகிய பேரென்றார். யோகிகளுக்கு அஷ்டமா சித்திகள் கைவந்த கலை. சைவாகமம் 64 சித்திகள் பெறலாம். ஆனால் சன்மார்க்கத்திலே ஆடுறும் சித்திகள் 64 கோடியும் விளங்கக்கூடியது. ஆடுறும் சித்திகள் 64 கோடி சித்திகள் நம்மை சூழ்ந்து ஏவல் கேட்குமா? எது உயர்ந்தது? சன்மார்க்கம் தான் உயர்ந்தது. சன்மார்க்கம் தான் உயர்ந்தது. ஆகையினாலே சன்மார்க்கத்திலே அடிப்படையாக சொல்லக்கூடியது இதற்கு ஏற்றம் எதனால் என்றால் தொட்டவரை சிவமாக்கக்கூடிய தன்மை. ஆனால் தான் தண்ணீர் விளக்கெரித்த தன்மை போல் மாந்தர்த்தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்க நல்ல அருட்பா மாமரையே துங்கமுற மானா தொழு துங்கம் என்றது பரிசுத்தம். யார் அதை தொட்டு வணங்குகின்றார்களோ அவர்கள் பரிசுத்தராக ஆவார்கள். தன்னை பரிசுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். கீழால் அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்கள் மேல் அவஸ்தைக்கு கொண்டு போகும். தாமச குணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சத்துவ குணத்தை கொடுத்து சத்துவ நெறியிலே உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை திருவருட்பாவிற்கு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வள்ளலார் இறைவன் எனக்கு சித்துக்கள் எல்லாம் கொடுத்தார், இதை கொடுத்தார், அதை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்களே, செத்தவரை எழுப்புகின்ற வல்லமை கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்றாங்களே,
நாங்கெல்லாம் அருட்பா மருட்பான்னு இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் குறை கூறி கொண்டிருக்கிறோமே, சித்து படைச்சவராச்சே, இறைவன் கொடுத்தார, எங்களெல்லாம் ஊமையாவும் குருடராவும் மூடமாவும் ஆக்கக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணல? அவர் எல்லாம் அப்ப அந்த அருட்பாவிற்கு வல்லமை இல்லை, அவர் சித்தி பெற்றது பொய், எல்லாம் பொய் என்றார். வள்ளலார் நினைத்திருந்தால், ஏனென்றால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று திருவாய் மலர்ந்து அருளிய அந்த தெய்வம் எதிர்த்தவர்களை நாசமாக போக வேண்டும் என்று சிறிதளவு கூட எண்ணாதவர், கடவுளுக்கு நிகரான பொறுமையை பெற்றவர், கடவுளுக்கு நிகரான பொறுமையை பெற்றவர். அதாவது பொன் போலே பொறுமை உளார் புந்திவிடாய் நீ என்பார். இறைவனிடத்தில் சொல்றார், நீ என்பார். என் போலே பொறுமை உளார் யார் கண்டா என்னார். வள்ளலாருக்கு இருக்கிற பொறுமை, வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய தாழுங்குணம், வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய இரக்கம், அன்பு வேறு எவருக்கும் கிடையாது. எல்லா சமயத்தில் இருக்கக்கூடிய ஆய்ந்து பார்த்தால் சாக்கியர்களையும் சமணர்களையும் வாதுக்கு இழுத்து அவர்களிடத்தில் காலம் முழுக்க தர்க்கம் பேசி 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 சிவ சிந்தனையை கூட இழந்து இவர்களிடத்திலே வாதம் புரிதலே தொழிலாக இருந்திருக்கிறார்கள். ஆனா வள்ளலார் இது பொருட்டல்ல, அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும், மாறாத சிவசிந்தனையும் ஜீவகாருண்யமும் மாறாது இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார் வள்ளலார். இது நடந்தாலும் கூட அவருடைய சிந்தனை அவரை வம்புக்கு இழுத்து வழக்கு தொடுத்தாலும் கூட வள்ளலார் சிந்தனை மாறாதவர். மறப்பேன் அலேன் ஒரு கணமேனு மறைக்கல் அன்றேன் இறப்பேன். அன்னைக்கே நான் இறந்துருவேன், உன்னை மறந்தா நான் இறப்பேன். இறக்கம் என்னை விட்டு போனாலும் இறந்து போவேன். பாருங்க, இறக்கம் என்னை விட்டு போனாலும் இறந்துருவேன், உன்னை மறந்தாலும் நான் மறந்துடுவேன். புண்படா உடம்பும் புறைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையை கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன். எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடையில எனையன்னார். இந்த 4 இதுல என்ன அழகா பாடியிருக்காரு அருட்பால. புண்படா உடம்பும் இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய மெய் வாய் கண் மூக்கு செவி இதை தூய்மைப்படுத்திக் கொண்டால் உடம்புக்கு நோய் வராது. புண்படா உடம்பு இந்திரிய ஒழுக்கம். புறைப்படா மனம் கரணம், மனம் புத்தி சித்தி அகங்காரம், இவற்றை சீர் செய்து கொள்ளுங்கள். கோபப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, உயிர் சொல்லாதீங்க, ஆசைப்படாதீங்க, அளவுக்கு மேல எதை கிடைச்சதான் அனுபவிங்க. இதெல்லாம் பிறர் குற்றம் விசாரியாதிருங்கள், தன்னை மதியாதிருங்கள், கோபியாதிருங்கள். இதெல்லாம் புறைப்படா மனம், புறை ஓடாது மனம். இரண்டாவது இந்த கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், பொய்ப்படா ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கங்கிறது பொய்ப்படா ஒழுக்கம். அந்த ஜீவன் தேசம் மார்க்கம் மொழி இது குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்க்க கூடாது. நமக்கு தயவே இல்லை. நமக்கு ஆன்மாவிற்கு இயற்கை குணம் தயவு தான். அந்த தயவோடு கூடியிருந்தால் சிவமாகலாம். சுருக்கமான வழி, பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரேன்னார். எவ்வளவு சுலபமா இருக்கு சொல்றதுக்கு. நாம இங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், வீட்டுக்கு போனா மயான வைராக்கியம் போல. இது மயானத்துக்கு போக சொல்ல பாரு என்ன வாரி கட்டிக்கணும். 4 மணிக்கு எழுந்து காணிக்கு போவாயா, ராத்திரி 4 மணிக்கு வெடிகால எழுந்தான்னா காலையில கஞ்சி என்னடான்னா 11 மணிக்கு இந்த புளிச்ச கூழ் குடிப்பான். மறுபடியும் போவான் மாட்டை ஓட்டிக்கின்னு. இந்த மாடுங்களெல்லாம் மேய்ச்சி கொண்டாந்து இப்படி எல்லாம் ஓழிச்சு அங்கங்க துட்டை கொடுத்துட்டு எங்க கொடுத்துருக்கிறான்னு கூட பிள்ளைங்களுக்கும் தெரியாத இப்படி எல்லாம் பாடுபட்டு இன்னத்தை எடுத்து போறான் பாரு. ஒன்னும் கிடையாது. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மயான வைராக்கியம். சொல்லின்னு போறவரே அந்த இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு வந்தாருன்னா அவர் அவ்வளவுதான், அவர் பழைய வாசனைக்கு வந்துருவார் எல்லாருமே. அந்த மாதிரி நாம எந்த காரியத்துல இந்த ஆன்மீகத்துல நாம தொடர்புடையவர்களாய் சத்தியத்தை தேடுதல்ல நாம தாகம் கொண்டவர்களாய் இருப்போமேயானால் நாங்க சத்திய புருஷராய் மாறுவதற்கு
நாமும் அந்த இறை அடியார் தொகையிலே நாமும் ஒருவராக சேர்ந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் இந்த காலத்திலே சொற்ப காலம்தான் இருக்கிறது, நழுவ விட்டு விடக்கூடாது. இந்த ஆன்மீக தொடர்பு உடைய நமக்கு பந்தம் ஏற்பட்டதினாலேயே நம்முடைய குடும்பத்திற்கு எந்த விதமான தடையும் தொந்தரவும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்துல நாம வாழ வந்ததுக்கு காரணமே இது ஒரு குருகுலம். இது குருகுலத்துல நாம படிச்சுட்டு நம்ம இந்த ஆன்ம பக்குவத்தை பெற்றுக்கொண்டு நாம் விலை மதிப்பில்லா நிலையை அடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே வேற எங்கேயாவது பிறந்திருப்போம், அங்க பிறக்காம இந்த இடத்துல பிறந்ததுக்கு காரணம் என்ன? மகா உத்தமர்கள் எல்லாம் பிறந்த இந்த பூமி இது. ஆகையினாலதான் நாமெல்லாம் இப்படி பிறந்திருக்கிறோம். நான் தெலுங்கு பேசுறேன், தெலுங்குலயே பேசிட்டு இருக்க கூடாதா? தெலுங்கு வேணா, தமிழ் தான் ஓணும். திருவிக்கா தமிழ்ல நான் ரொம்ப ஆசைப்பட்டு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெலுங்கே கத்துக் கொடுக்கல. நான் தான் தெலுங்கு பேசுவேன், எங்க வீட்டுல தான் பேசுவாங்க. என் யாருக்கிட்டனா வந்தாங்களா, சொந்த பந்தம் வந்தாங்களா, அவங்க தெலுங்கு பேசி நாங்க தெலுங்கு பேசணும்னா பத்தியா எங்களெல்லாம் பேச விடல, தமிழ் கத்து கொடுத்துட்டு தெலுங்குல இவங்க பேசுறாங்க. தமிழ் மேல எனக்கு அவ்வளவு ஆர்வம். ஆனால் தான் திருவருட்பா என்னை வந்து சேர்ந்தது. தமிழ் தெய்வத்தமிழ். தமிழ் பேசுறவங்க புலால் சாப்பிடக்கூடாது. தெய்வத்தமிழ்னு சொன்னதுக்கு அப்புறம் தீந்தமிழ், செந்தமிழ், நற்தமிழ் எப்படி பாடி இருக்காங்க. அகத்தியர் கூட மாரண வித்தை பண்ணிருக்காரு. அகத்தியர் கூட, நக்கீரர் கூட மாரண வித்தை பாடிய மரணத்தை வரவழைப்பாரு. திருவருட்பால் அப்படி கிடையாது, எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு தான் பாடி இருக்குது ஐயா திருவருட்பா. சொன்னாலே நாவினுக்கும், கேட்டாலே உளமினுக்கும். துதித்த பேருக்கு முன்னாலே செய்தவினை முற்றும் ஒழிந்து கைகூடும். அப்படிப்பட்ட வரம் பெற்ற திருவருட்பா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை விட என்ன, இந்த வையகத்தையும் வானகத்தையும் சேர்ந்து கொடுத்தா கூட இந்த திருவருட்பாக்கு இணையாகாது. அப்படிப்பட்ட திருவருட்பா வேதாகமம் சமரசம் சொல்றாங்க. சமரசம் சொன்னா என்ன பொருள்னா, சமரசம் என்பது எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூல். சுத்தம் என்றால் ஒன்றுமில்லை, பரிசுத்தம். எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக விளங்குகின்ற பரிசுத்த வேதாகமம் திருவருட்பா. இந்த திருவருட்பா படிச்சா, இந்த வாசிச்சாதான் திருவருட்பா வாசிக்கிறவங்களுக்கு, வாசிச்சவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அதை நேசிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பண்பு தெரியும், அதனுடைய தகுதி நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகிறாருன்ற ஒரு இனம் புரியாத ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு ஆனந்தம். அதெல்லாம் சிலதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது, சொல்லு கிடையாது. நாம பிடிச்சுக்கணும். வயசாகி போச்சு, இனிமேல் பட்டாத்த நாம என்ன பண்ண முடியும்? நாள் போயிடுச்சு, இனி கொஞ்ச காலத்துல நாம இதெல்லாம் அடைய முடியுமா? சந்தேகமே வேணாம். வள்ளலார் எப்பேற்பட்ட மகாமந்திரம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்தது அந்த அவையார் சொன்ன நமசிவாயம் சிவாய நமத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் ஏகம், அவர் அருள் பெற்ற ஞானிகள் அநேகம், பல தெய்வங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தார். எத்தேவரையும் நின் சாயாய் பார்த்தது என்று தலைவா வேறு எண்ணியது உண்டோ? முருகனை பார்த்தா அருட்பெருஞ்சோதி, விநாயகரை பார்த்தா அருட்பெருஞ்சோதியை நினைச்சுக்குவார். அம்பாளை பார்த்தா அருட்சத்தியா நினைப்பார். கிருஷ்ணனை பார்த்தா, நாராயணனை பார்த்தா, எவ்வளவு ஒரு வீரராக பெருமானை பார்த்தா அருட்பெருஞ்சோதி. தேடியதுண்டு எனது உரு உண்மையை, உன் உருவத்தை நான் தேடினேன். எத்தேவரையும் நின் சாயாய் பார்த்தேன். அருட்பெருஞ்சோதியா எல்லா தேவரையும் ஒரே பொருளா பார்த்தார், ஒரே வடிவமா பார்த்தார். அத்தகைய வடிவம் பார்த்ததுதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி. அவருக்கு அந்த தாரகம் கைவர பெற்றுக் கொண்டவர். அவருக்கு வந்து வாச்சுது. வள்ளலார் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சிதம்பரத்தை அவருக்கு கையில பற்றி கொள்வார், வள்ளலார் மாத்திருவார்னு சொல்லி தீட்சிதர்கள்லாம் ஒன்னா கூடினாங்க. தீட்சிதர்லாம் ஒன்றாக கூடி ஆறுமுக நாவலோடு சேர்ந்து அவர் என்ன செய்தார்? அவர் இவரை வழக்காடுவதற்காக கோர்ட்டுக்கு போயிட்டார். அருட்பா அல்ல மருட்பா,
அந்த மருட்பாவை பாடி மக்களை எல்லாம் மதிமயங்க செய்து மூடர்களாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அளவிலே அருட்பா என்று வழங்கக்கூடாது, அது பாடல் திரட்டு என்று சொல்லிக் கொள்ளட்டும், அருட்பா என்ற சொல்லு வழங்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்றத்திற்கு போனார். அப்பொழுதுதான் அங்கே சீமையிலிருந்து லண்டனிலிருந்து நீதிபதி ஒருவர் வந்திருக்கிறார் புதிதாக. அவர் இந்த தமிழை பற்றி அவர் தெரிந்து வைத்துக் கொண்டு தமிழ் பயில வேண்டும் வந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழை பயில வேண்டும் என்று ஒரு பண்டிதரை ஏற்படுத்திக் கொண்டு தமிழ் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு தமிழை கற்றுக்கொண்டாராம், திருக்குறளை எல்லாம். அப்பொழுது வள்ளலாரை பற்றிய செய்தி வந்த போது வள்ளலார் எப்படிப்பட்டவர் என்று பண்டிதர்களை எல்லாம் கேட்டு அவரை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுக நாவலர் எப்படிப்பட்டவர் என்று அவரையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் வந்தார், எல்லோரும் வந்தார்கள், எல்லாம் சேர்ந்து போச்சு. வள்ளலார் கூட்டம் அதிகம் வந்து சேர்ந்து போச்சு, பக்தர்கள்லாம். மஞ்சக்குப்பம் கோர்ட்டு நீங்க போயிருக்கீங்களா? போய் கடலூர் மஞ்சக்குப்பம் கோர்ட்டு அந்த இடம் இன்னும் அது வந்து வழக்காடுற மன்றமா இல்ல, அது அடையாளத்துக்காக ஒரு அதாவது நினைவு அகமாக வைத்திருக்கிறார்கள். வள்ளலார் வந்து அவர் புனித பாதம் பட்ட இடம், அந்த கால் மலர் பட்ட இடம்ன்றதுனால நான் போய் எல்லாரையும் நான் போய் பார்த்து வந்து எல்லாரும் சொல்லுவேன். அதே போல கூடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டுக்கு கூட நான் எல்லாரும் போல நான் போனேன். அப்ப கல்யாண மண்டபம் இல்லை, வீடாவே இருந்தது, வாழைத்தோட்டம் பின்னால் இருந்தது, பாம்பு தீண்டியது, பின்ன புழக்கடை பக்கம்னு புழக்கடை பக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்து இப்ப லட்சுமி கல்யாண மண்டபம் ஆயிடுச்சு. ஆனா அவர் தங்கி இருந்த அந்த அறை இன்னும் வச்சிருக்காங்க அடையாளம். இதெல்லாம் போய் பார்க்கணும் நாம. இது இவரு அப்பாசாமி பண்டாரியார் அவருடைய இல்லத்தை பார்க்கணும். சுவாமி இருந்தது, அவர் சிம்மாசனம் நாற்காலி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல இந்த நாற்காலியில் தான் அமர போறேன்னு சொன்னார். அவர் சந்தேகப்பட்டார், இதில் தான் அமர போறேன்னு. அப்பதான் அவருக்கு தெய்வீக குணம் இருக்கு, தெய்வீக தன்மை இருக்கு அவர் உணர்ந்தவர் அப்பாசாமி ஜமீன்தார். அப்பொழுது இவர் ஜட்ஜி என்ன பண்றாரு, எல்லாரும் கூடி இருக்கு, நேரம் ஆச்சு. ஆறுமுக நாவலர் உட்காந்துட்டாரு, வந்து உட்காந்துட்டாரு, முன்னுமே வந்துட்டாரு. வழக்கு நம்ம பக்கம் தான் நமக்கு அனுகூலம் ஆக போகுதுன்னு அவரு தெரிஞ்சினார். எல்லாம் வந்தாங்க, நேரம் கடந்திருக்க இன்னும் வரலையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது ராமலிங்க சுவாமி வராருன்னு தான் நிசப்தமா ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன கசமசான சத்தம் இருந்தது, நிசப்தமாச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே சுவாமி என்ன பண்ணாரு, எல்லாரும் எழுந்தாங்க. ஜட்ஜி முதல் கொண்டு எழுந்தார், ஆறுமுக நாவலரும் எழுந்தார். இதெல்லாம் அவர் வந்து நீதிபதி இதெல்லாம் பார்த்துட்டார். வெள்ளைக்காரன்ல நம்ம நாட்டு நீதிபதிகள்லாம் அவ்வளவு தெரியாது, அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. வெள்ளைய அவன் போட்ட வழக்கு தான் இது. நம்ம என்ன பண்ணுவோம், மாவு இட்லி ரொம்ப அழுத்தமாக்குது, கொஞ்சம் மெத்துன்னு இருக்கட்டும். இட்லி எப்படி சுடுறது, தோசை எப்படி, கொழுக்கட்டை எப்படி, சாம்பார் எப்படி வைக்கிறது, இதுல தான் நம்ம அக்கறை எடுத்துக்குமே தவிர பாரு எங்க இருந்து வந்து என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தான், என்ன அழகா செய்தான். அவங்கெல்லாம் என்ன சித்தருங்கய்யா. இப்ப அந்த ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் சித்தர். வள்ளலார் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஞான சித்தர் காலம். நமக்கெல்லாம் எவ்வளவு சுலபமா 2 கல் தொலைவில் போய் ஏரியில போய் தண்ணி கொண்டாடணும். மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு தண்ணி, எல்லாரும் வீட்டுக்கு கிணறு வைக்க முடியாது, அந்த காலத்துல தோண்டி எடுக்க முடியாது. 12 ரூபாய் சவரம், தாலி வாங்க முடியாது. மஞ்ச கயிறுல மஞ்சள் தான் போட்டு வச்சிருப்பாங்க. கஷ்டம் அந்த காலத்துல. அந்த வறுமையில கூட 12 குழந்தை 13 குழந்தை, குழந்தைங்களுக்கு அளவே கிடையாது, பேர் கூட காண வராது. வச்ச 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 வச்சன்னு இருக்கும், மூளைக்கு ஒண்ணு ஆடி கிடக்கும் மண்ணில். ஜுரம் வருமா, மூக்கு விழுமா, ஒன்னும் கிடையாது. எனக்கு தெரியும் கிராமத்துல. இப்ப அப்படி கிடையாது, அப்படியே தங்க பொட்டில வச்சுக்கிறாம வச்சுக்குது. என்னடா 2 நாள் பொழுது மூக்குல விழுவுது, ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் நல்லா ஆகுது. அப்புறம் பார்த்தாக்கா காய்ச்சலுக்கு இன்னொரு ஆஸ்பத்திரி போறாங்க. பார்த்து 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 புளியலு எருமாட்டை அந்த பக்கம் கழுவான், இந்த பக்கம் துணி துவைப்பான், என்னாண்ட பல் தொலைக்குவான், வாய் கொப்பளிப்பான், அதே தண்ணி குடிச்சிட்டு வருவான். ஒரு நோயும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மூலிகை, மலையில இருந்து தண்ணி அருவியா வந்து அந்த சத்து, அந்த மூலிகை எதிர்ப்பு நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி எல்லாம் அந்த தண்ணியில கரைஞ்சிருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. கொசு இருக்குமா? கிடையவே கிடையாது. ஒரு கொசு கிடையாது. தெருக்கூத்து பாக்குறவன் அப்படியே ஆணு திறந்து படிப்பான், ஒரு கொசு கடிக்காது, அவன் நிம்மதியா தூங்குவான். பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது. என்ன மாளிகை, கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குது. பேலஸ் மாதிரி ஊடி கட்டுனா ஒரு நிமிஷம் உட்கார முடியல. ஒரு
ஒரு சதுரத்துக்கு 2 ஃபேன் போட்டுக்கிறதா இருக்குது. கரண்ட் பில்லு குறைவா இருக்குது, பார்த்தான் கரண்ட் பில்லு ஏத்தி விட்டான். இப்படியும் முடியல அப்படியும் முடியல, வாழ்ந்தா எப்படிப்பட்ட நிர்கதியில நாம இருக்கிறோம் பாருங்க. இந்த நிலையில நாம வயசும் ஓடிக்கிட்டு இருக்குது. 16 பிறந்தது, இன்னும் நாள் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 3 நாள் 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி 2017 ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் விடுகின்றனன் என் செய்வோம் வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வாடுகின்றனை நெஞ்சே மார்கண்டேயர் தன் மான் பரிந்திலையோ. மார்கண்டேயன் போல அவனுடைய மாண்பு, அவனுடைய பண்பு, அவனுடைய பக்குவம், அவனுடைய தீரம், அவனுடைய விரக்தி தெரியலையா, தெரிஞ்சுக்கலையான்னு கேட்கிறார். அதனால அது போல நாம அதி தீவிரத்துல நாம இருக்கணும். அப்படி பொருள் கொடுக்கிறார். ராமலிங்கம் தான் உள்ள வந்த உடனே எல்லாரும் இருந்தாங்க, பார்த்தாரு. அப்ப சொல்றாரு, நீங்க இருவரும், இவர் தொடுத்திருக்கிறார் மருட்பான், அருட்பா இல்ல மருட்பான்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் இந்த சபையில கவி பாடணும். தெய்வத்து மேலால உடனே 2 பேரும் பாடணும். யார்? நீங்க பாடணும். உடனே ஆறுமுக நாவலர், நான் கவி பாட மாட்டேன், வசன நடையில நான் தொடர்ந்து சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு, நீதிபதி, எங்க நாட்டுல மில்டன் இருந்தாரு. மில்டனு, ஷேக்ஸ்பியரு, வேர்ட்ஸ்வர்த்து, கோல்டு ஸ்மித்து, இவங்கெல்லாம் வசனம் எழுதி பேர் பெற்றவங்க இல்ல, செய்யுள்ள எழுதினதுனாலதான் அவங்க எல்லாம் பேர் எடுத்தாங்க. வசனம் எழுதினவங்க கூடான கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பேரு புகழ் வரல. இந்த செய்யுள் நடையில இருந்தவங்க, இன்னும் சொல்ல போனா நக்கீரர், குமரகுருபரர், தாய்மானவர், இவங்கெல்லாம் செய்யுள் எழுத பேர் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல அண்மையில பிறந்தவர் பாரதியார், நாமக்கல் தேசிக விநாயகம் பிள்ளை கவிஞர், இவங்கெல்லாம் செய்யுள் எப்பேற்பட்ட பேர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி மதிக்கிறோம்? செய்யுள். அந்த மாதிரி செய்யுள் தான் வசன நடையில எழுதினவங்களுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் பேரும் போடும் கிடையாது. நீங்க செய்யுள்ல தான் எழுதணும். அப்ப சுவாமி சொல்றாரு, நான் குளிச்சுட்டு வந்து நானு அந்த காவியத்தை நான் செய்யுள நான் சொல்றேன். போனார், வந்தாரு, தங்கு தடை இல்லாம அப்படியே தேன் அருவி போல, குற்றால அருவி போல அப்படியே பொல பொல பொலன்னு பாடல் அப்படியே தடை இல்லாம வருதான். உடனே அவரே அந்த நீதி அரசரே அப்படியே அசந்து திகைத்து போனாராம். இவ்வளவு பாடல் பாடுகின்றவர், இந்த பாட்டிலே தெய்வீக தன்மை இருக்கிறது, இடரல் கூட இல்லாமல், ஒரு பிசகு கூட இல்லாமல், ஒரு சிந்தனை நிறுத்தி சிந்தித்து கூட பாடாமல் அப்படியே சரளமாக பாடக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. இவர் பாடல் அவர் காலத்திலேயே இருக்கும் இடம் தெரியாமல் போனவர். ஊவேசா கதிரவேர் பிள்ளையின் கூட்டத்திலே சேர்ந்தவர். இப்படி நம்முடைய சென்னையிலே இருந்த பெரும் புலவர்கள் எல்லாம், சைவ சமயத்திலே அபிமானம் கொண்டவர்கள் எல்லாம் திருவுருட்பாவை தொட்டு பார்க்காமல், திருவிக்கா கூட கோர்ட்டிலே சாட்சி சொன்னவர். அப்படிப்பட்டவர் உவேசா சாட்சி சொன்னவர். அப்படிப்பட்டவர்கள் ஆறுமுக நாவலருக்கு பின்னாலே கதிரவேர் பிள்ளை மருட்பா என்ற வாதத்தை தொடர்ந்து வள்ளலாரை நிந்தித்த காரணத்தினாலே பெரும் பாவத்திற்கும் தோஷத்திற்கும் ஆளாகி தன்னுடைய ஒரே மகனை இங்கேயே இழந்து, தன் மனைவியும் இழந்து, இவர் நீலகிரிக்கு சென்று சில நாள் உத்தியோகத்தின் வாயிலாக அங்கே செல்ல வேண்டி இருந்து நோயின் வாயில் அகப்பட்டு அவரும் மாண்டு போனார். அதனாலதான் தெய்வ நிந்தனை கூடாது, வள்ளலாரை போன்ற ஒரு மகாத்மாக்கள் இனி வருவார் என்று எதிர்பார்க்க முடியாது, இந்த உருவத்திலே வந்து மீண்டும் அதே வெள்ளாடையை போர்த்தி கொண்டு நமக்கெல்லாம் உபதேசம் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. இங்கு உள்ளவர்களை எல்லாம் அவர் கருவியாக்கி கொண்டிருக்கிறார்.
உங்களை எல்லாம் கருவி அவர் ஆயுதமாக்கி கருவியாக்கி கொண்டிருக்கிறார். படை, நாமெல்லாம் அவருக்கு படை. அப்படிப்பட்டவர் நாமெல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்தை அவங்க ஆங்காங்கே சொல்லி, சன்மார்க்கத்தினுடைய பெருமை. வள்ளலார் ஒரு குரு. வள்ளலார் தன்னை தெய்வம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை, தன்னை தெய்வமாக்கி கொண்டு என்னை வணங்குங்கள், நான் தான் இனி வருங்காலத்திலே அருட்பெருஞ்சோதி அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று பாடினாரே தவிர என்னை தெய்வமாக நீங்கள் நினைத்து என்னை சுற்றி வாருங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு கோயில் கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. அருட்பாவை வாசித்து அருட்பா வழி நடந்தாலே வள்ளலாருக்கு நாம் கடமைப்பட்டவர்களாகும். வள்ளலாருக்கு செய்கின்ற, அவருக்கு செய்கின்ற பிரதி உபகாரம், கைமாறு, அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினாலே அவருக்கு செய்கின்ற பெரும் கைங்கரியம், பெரிய கைங்கரியம் போல, அவருக்கு கொடுக்கிற கைங்கரியம் போல. பொய்ப்பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொதுநடம் கண்டு கழிக்கும் போது. மணவாளன் மெய்ப்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று இறைவன் அவர் கைப்பிடித்தார். நான் அவர் கால் பிடித்துக் கொண்டேன், கால் பிடித்துக் கொண்டேன். இனி கைவிடுவோம் என்றும் என்று சொல்லி மைப்பிடித்தார் எல்லோரும் வியக்க என்னை மாலையிட்டார், எனக்கு மாலையிட எனக்கு மாலையிட்டார், தனி மாலையிட்டார் என்று சொல்றார். பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க, இவங்கெல்லாம் பொய் பிடித்தார். பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொதுநடம் கண்டு உவந்து இருக்கும்போது தனித்தலைவர் திருத்தமுற அருகணைந்து என் கைப்பிடித்தார். நான் தெய்வ மலரடி பிடித்துக் கொண்டேன் சிக்கனவே. வருத்த முறையில் இனி சிறிதும் மயங்கேல் கான். பாருங்க, வாழி என்று ஆழியை அளித்து எனது கையினில் ஒரு பொற்கங்கணமும் கட்டினார்கான் இறைவன். இந்த நிலை எல்லாம் என்னங்க, கங்கணம் கட்டியிருக்கீங்க, இதெல்லாம் கங்கணம் கட்டிருக்காரா, அந்த கங்கணம் எல்லாம் கையில காணுமே என்ன கூடாது. இது துரிய நிலையில. இப்ப நாம இருக்கிறது அசுத்த மாயா பிரபஞ்சத்துல இருக்கிறோம், அசுத்த மாய பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். இத நாம சுத்தமாகி போனோம், ஒரு சொப்பனத்துல காண்றோம். இப்ப நனவு ஜாக்கிரத்துல நனவுல இருக்கிறோம். இப்ப நம்ம ராத்திரி தூங்குற போது ஒரு பெரும் பதவியில ஒரு பெரிய அதிகாரியாவோ இல்ல ஒரு அரசனாவோ இருந்தான்னா அந்த க்ஷண நேரத்துக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. சொப்பனம்னு தெரியுதா நமக்கு? சொப்பனம்னு தெரியல, ஆனா அது விழிச்சுக்கிட்டா கூட அந்த உணர்வு கொஞ்ச நேரம் இருக்கும். கொயவனாரு மண்பாண்டம் செய்யறவரு திகிரின்ற சக்கரத்தை சுத்தி விடுவாரு. அந்த மண்பாண்டம் உருவானதான் அதை எடுத்துட்ட உடனே எடுத்து போய் வச்சுட்டு வந்தாருன்னா கூட அந்த சக்கரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பெருங்காய டப்பில போட்டு சுத்தமா காலி பண்ணா கூட முகர்ந்தம்னா அது பெருங்காயம் இருந்த டப்பின்னு தெரியும். அது போலத்தான் நாம ஒண்ணு பிடிச்சோம்னா அது நம்ம விட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அதனால நாம அந்த உணர்விலேயே இருந்துகிட்டு இருக்கணும். வள்ளலார் பொய் பிடித்தார் எல்லோரும் தன்னை அறியார், தம்மை அறியார் எல்லோரும். தான் யாருங்கிறது தெரிஞ்சுக்காதே அவங்க எல்லாம் கூலிக்கு வேலை செய்தவங்களா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வஞ்சக ரஞ்சினர் வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயில் நின்றனர். தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே. எனக்கு தெரிஞ்சு தேவாரம் வகுப்பு நடந்தது சென்னையில பெரம்பூர்ல. தேவாரம் வழிபாடு இருந்தது, திருவாசகம் வழிபாடு இருந்தது, ஒன்னும் காணோம். திருவருட்பா இருந்தது. திருவருட்பா சொன்னா என்ன, தேவாரம் சொன்னா என்ன, எல்லாம் ஒரு பாதான. இன்னைக்கு இதுல என்ன இருக்கு? அது தேவாரம் தோத்திர பாடல், இதுல சாத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நாம ஒரு ஜீவன் இப்படித்தான், ஒரு ஆன்மா இப்படித்தான் பக்குவம் பெறுவதற்குரிய வழி துறை எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. இதை விட வேற நூலை எடுக்கணுமா, வேற எங்கன்னா போய் தேடணுமா? எல்லாம் 3-4 கிளாஸ் நடத்துறேன், நீங்க என் சொற்பொழிவு கேளுங்க, நீங்க சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு இலவசம், படுக்கிறதுக்கு எல்லா சௌகரியம் 3000 கட்டிடுங்கன்றாங்க.
3 நாள்ல போய் மாசம் வாரம் வாரம் சொற்பொழிவு கேட்டு இந்த மனம் பல ஜென்மங்கள்ல இந்த மன கூட்டத்திலேயே இந்த ஆன்மா மன வாசனையிலேயே இருந்து மனம் வாசனை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நீங்க மாத்தி நினைச்சிட்டு போறீங்க. இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் வாசனையிலே இருந்த ஆன்மா ஒரு பிறவி எடுக்கிற போது அவ்வளவு சீக்கிரமா நாம கொஞ்சம் சுதாரிச்சு நாம திருத்திக்கணும். நாம ஜீவ முயற்சி ஜீவ பக்குவம் நாம இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ரெண்டும் நாம ஜீவ முயற்சியால பண்ணணும்னு வள்ளலார் நமக்கு உறுதிப்படுத்துறார். ஒரு ஆக்கினை ஒரு கட்டளை இடுறாரு. ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் நாம பிடிச்சோம்னா ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அவர் கை கொடுத்து தூக்குறார். நம்ம விட மாட்டார். இது கஷ்டமா? பார்வையில புனிதம், கேள்வியில கேட்கிற செவி வழியா கேட்கிற செய்திகள்ல அது ஒரு புனிதம், பேசுறதுல இதம், திட்டாத கோவப்படாத, பார்வையில ஒரு கனிவான பார்வை, செயல்ல சிவனுக்கே அர்ப்பணித்த செயலாக இருக்கட்டும். வயசாகி போச்சு நமக்கெல்லாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு சிலர் தான் 50 வயசு குறைவா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் 60க்கு மேல 70 75 80க்கெல்லாம் தாண்டவங்க எல்லாம் இருக்கிறோம். இனிமேல் பட்டு என்ன வாரி கட்டி மூட்டை கட்டி தூங்க போறோம்? ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை எல்லாமே அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு அர்ப்பணிச்சுதான் இருக்கணும். அப்படி நாம இதுதான் பிரபக்தி சரணாகதின்னு. சரணாகதி நாம எல்லாத்தையும் கட்டிக்கணும், கோமணம் கட்டிக்கணும், நாம ஒரு தடியை எடுத்துக்கணும் ஊரை விட்டு ஊரை போறத சொல்லல வள்ளலார். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லல, அதெல்லாம் சொல்லல. அவர் குடும்பம் நடத்தலன்னா கூட கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் ராமகிருஷ்ணர் எப்படி திருமணம் செய்து கொண்டாரோ அதே போல வள்ளலார் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள். ஏனென்றால் இந்த மண்ணுயிர் பயிருக்கு சேவை செய்யறதுக்காகத்தான். இந்த மண்ணுயிர் பயிருக்கு கூலி என்பது ஒரு அணுத்துணை ஏனும் குறித்திலேன். அவர் மோட்சம் கேட்கல, பதவி கேட்கல, எதையும் கேட்கல. கூலி என்பது ஒரு அணுத்துணை ஏனும் குறித்திலேன், அது கொடுக்கினும் கொள்ளேன், மாலினோடு அயன் முதலியருக்கும் மறந்தும் ஏவல் செய்திடேன். மண்ணுயிர் பயிர்க்கே ஆளி அன்னதாம் பாரு, ஆளி அன்னதான் மண்ணுயிர் பயிர்க்கே அருளையே வேண்டி நின் அருளையே வேண்டினேன். இந்த ஆன்மாக்களுக்காக இறைவனுடைய அருளை வேண்டார். இந்த ஆன்மாக்கள் புனிதமடைந்து மலம் நீக்க பெற்று புனிதராய் உன் சாயை பெற வேண்டும், உன்னை போல அவங்க ஆவணும். ஆனா அது வேண்டது எந்த மகான் யார் வேண்டாங்க? இதை விட வேற தெய்வத்தை யார பார்க்க முடியும்? வள்ளலார். அதனாலதான் வள்ளலார் ரொம்ப தந்திரமா சொல்லுவார். வள்ளலார் தந்திரமா சொல்லுவார். இதுவரையில் சுத்த சிவ சன்மார்க்கம் வழங்கியது சுத்த சிவ சன்மார்க்கம். இனி இது தடையற்ற பெருநெறி ஒண்ணு வரப்போகுது. அது அது யாதொரு தடையுமே வராது. அப்பொழுது அந்த அந்த நிலை வர்ற பொழுது, அந்த மார்க்கம் வர்ற பொழுது, வருகின்ற பொழுது ஜாதி ஜாதி சமயம் சாத்திரம் இவைகளெல்லாம் போய் ஞானாச்சாரம் ஒன்றே விளங்கும். இது கடவுள் சம்மதம் சொல்லி இப்பொழுது வருகிற கடவுள் இதற்கு முன் சமய புராண சாத்திரங்களில் வந்ததாக சொல்லப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், தலைவர், அடியார், யோகி, ஞானிகள் இவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்டவர்கள் அடியார்களும் யோகிகளும் ஞானிகளும் அவர்கள் தங்கள் தங்கள் அனுபவ தங்கள் எதிர்பார்ப்புப்படி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை கடவுள் எழுந்தருளுவார். அவர் தான் வரப்போறார். அவர் தான் யாரு? தனிப்பெருங்கருணை கடவுள் அருட்பெருஞ்சோதியை நமக்கு அறிமுகப்படுத்தின கைங்கரியம் வள்ளலார்கிட்ட தான் இருக்கு. அவரே அந்த தன்மையை அடைஞ்சார். வள்ளலார் தான் நான் கடவுள்னு சொன்னா, வள்ளலார் கடவுள்னு சொன்னோம்னா மற்றவங்க எல்லாம் வள்ளலாரையே கடவுள்னு சொல்றாங்களேன்னுவாங்க. வள்ளலார் கடவுள் தன்மையை அடைஞ்சார். நீங்களும் அடையணும் கடவுள் தன்மையை, கடவுளோட ஐக்கியமாகணும்ன்றது சமயம். வள்ளலார் கடவுளோட ஐக்கியமாவதுக்கு வந்த சன்மார்க்கம் இல்ல, கடவுள். அதனாலதான் ஜீவகாருண்ய விளக் புடையுறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றருளிய அருட்பெருஞ்சோதி. எல்லோரும் முத்தி அடைஞ்சாங்க. தாய்மானவர் முத்தி, ராமகிருஷ்ணர் முத்தி, சீரடி பாபா முத்தி, அகத்தியர் முத்தி, இவங்கெல்லாம் சித்தருங்கெல்லாம். ஆனா சித்தி பெற்றவர்கள் வள்ளலார் ஒருவர். முத்தி அடைஞ்சவங்க அவங்கெல்லாம். அதனால்தான் அவங்கெல்லாம் தோன்றி மறைந்தவர்கள். முத்தி உள்ள இருக்காங்க, எல்லாரும் உள்ள இருக்காங்க. எங்க? இவர்
திருவாசகம் நமக்கு கொடுத்த மணிவாசகர் வான் கலந்தவர் பாடுறாரு. வான் கலந்த மாணிக்க வாசகான வான் கலந்தவர். காற்றில் கலந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. தீயில் கலந்தவர் திருஞான சம்பந்தர். நீரில் கலந்தவர் அப்பர் சுவாமி. மண்ணில் கலந்தவர் பட்டினத்தார். இவைகளுக்கெல்லாம் அவர் போய் கலக்கல. ஜீவகாருண்யம் அதாவது என்ன? ஜீவகாருண்ய விளக்கத்தால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய விளக்கத்தால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இவ்வின்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர். இவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமாவார்கள். கடவுள் மயமாவர் தான் நம்முடைய சன்மார்க்கம் சொல்லக்கூடிய ஏற்பாடு. இது கடவுளோட ஐக்கியமானா இந்த தேகத்தை விட்டுட்டு ஆன்மா போறதில்ல. ஆன்மா பக்குவமா போகுதுன்னா மீண்டும் பக்குவ நிலை ஆன்மா ஒரே மலத்தோடு கூடிய பிறப்போம். அப்படி ஒண்ணா மும்மலம் இருக்கு. விஞ்ஞான கலர், சகலர், பிரளயா கலர். விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். விஞ்ஞான கலர் ஆணவ மலம் மாத்திரம். பிரளயா கலர் ஆணவ மலம் உண்டு, கண்ம மலம் உண்டு, மாயா மலம் கிடையாது. சகலர்ல ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் மும்மலம் இருக்கும். நாம பாசத்துல அழுந்தனோம்னா 5 மலம் இருக்கும். இப்போ நாம இருக்கிறோம். நம்ம ஊழ்வினை தாக்குற ஒரு நிலை. நாம பின்னடைவு நாம சன்மார்க்கத்துல முயற்சியில பின்னடைவு வந்தா, ஊழ்வினை அதிக வலுவா இருந்ததுன்னா தேகத்தை விட்டு ஆன்மா போனா ஒரு பக்குவ நிலையை போனோம். நாம சன்மார்க்கத்துல பதிய வச்சுக்கிறது அதுக்காக தான். நம்ம கைவிட மாட்டார், எழுப்பிடுவார். எழுப்பின உடனே ஆணவ மலம் மாத்திரம் நமக்கு வச்சு அனுப்புவார். யார் யார் எந்தெந்த விகிதாச்சாரப்படி நாம சன்மார்க்கத்துக்கு உழைச்சிருக்கோமோ, நம்ம எப்படி திருத்திருக்கிறோமோ, நம்ம எப்படி எந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறோமோ அந்த நிலைக்கு தக்கவாறு நமக்கு மல சகிதமா வரும். அப்ப ஆணவ மலம் மாத்திரம் நமக்கு வச்சு விஞ்ஞான கலர்லாம் அனுப்புவார். பிறந்ததுமே அந்த மாயை தேகம் எடுத்ததுனால நம்ம மாயை சம்பந்தப்பட்ட பழைய வாசனை கொஞ்சம் இருக்கும். நாம முயற்சி செய்து சின்ன வயசுல ஞானத்தால உயர்ந்து அந்த பிறவியில அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பிறவில நிச்சயம் நமக்கு வள்ளலார் செய்வார். இந்த பிறவிலேயே அடையணும்ன்றதான் வள்ளலாருடைய எண்ணமே. நாமெல்லாம் இந்த பிறவில ஒரே பிறவில நாம மரணமிலா பெருவாழ்வு அடையணும்ன்றது. மரணமிலா பெருவாழ்வுன்றது இந்த தேகத்தோட நீண்ட நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இல்ல. ஒளி தேகம். உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்துடையிலையும் யான் செய்ய தந்தனை. ஒளி தேகம். நாமெல்லாம் ஒளியா. அப்ப என்ன ஆகும்? ஊன் வேற உயிர் வேற இல்ல. இந்த ஊனும் உயிரும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். இந்த உடம்போட உயிர் பிரகாசமா இருக்கும் ஒளியா. ஏனென்றால் இந்த ஆன்மாவிற்கு கோடி சூரிய பிரகாசத்தன்மை உண்டு. ஒரு சூரியனுக்கு ஒரு சூரியன் தான். இந்த சூரியனை அடையாளம் காட்டி இந்த ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை இந்த கண்ணால பார்க்க முடியல. ஆனால் இந்த ஆன்மா இந்த சூரியனை போல கோடி சூரிய பிரகாசம் இருக்கு. ஆனா அந்த பிரகாசம் நம்ம வெளிப்படாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மலத்தடை. ஆணவத்தினுடைய மலம் அப்படி முழுக்க மூடி இருக்கு. அதோடு இல்லாமல் செயற்கை ஆதி செயற்கையாக நாம் ஏற்படுத்தி கொண்ட கண்ம மலம், மாயா மலம், துரோத, மாமாய 5 மலங்களை நம்ம கவிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு ஜீவனை விட்டு ஒரு ஆன்மா வெளிப்படுற போது அந்த கோடி சூரிய பிரகாசமாகிய ஆன்மா வெளிப்படுகின்ற பொழுது இந்த ஆன்மா அதை காண முடியவில்லை. இந்த மலம் நீக்கம் ஏற்படணும். அப்போ இறைவன் அருளால தான் இந்த நாம இந்த செயற்கை மலையெல்லாம் நாம இப்படி புனித தன்மையில தெய்வத்தை தொழுது 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 கண்ணார நீர் விட்டு இப்படி கலக்கம் ஏற்பட்டு அந்த தாக்கத்தால தான் இந்த செயற்கை மலம்லாம் நீங்குச்சுன்னா ஆணவ மலத்தை இறை அருள் அவரு நீக்கி விட்டார்னா நம்ம புனித தன்மை பரிசுத்தராயிடும், நிர்மலராயிடும். அந்த திருவடிகளுக்கு நாம ஆளாவதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்பினை செய்கின்ற அந்த உத்தமோகோத்தமர்கள்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதை பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு ஆனந்தம். இப்படிப்பட்ட கூட்டத்தார திருக்கூட்டத்தை பார்க்க முடியுமா? தெருக்கூட்டம்னா நிறைய இருக்கும், திருக்கூட்டம். அதனாலதான் வள்ளலார் இப்படிப்பட்ட கூட்டத்தார திருத்தொண்டர் பெயர் சுட்டி இருக்கிறார். திருத்தொண்டர். அப்படிப்பட்ட திருத்தொண்டர் சூழ்ந்த இந்த சபையிலே அடியனுக்கு வாய்ப்பளித்தமையை பெரும் பாக்கியமாக கருதி கொண்டு இந்த வள்ளலார் கொடுத்த நமக்கு சமரச புது வேதாகமம் திருவருட்பா என்று கூறிக்கொண்டு அவர்களெல்லாம் அருட்பா அல்ல மருட்பா 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 என்று வாய்ப்பறை ஆற்றிய அந்த வர்க்கமெல்லாம் இன்றைக்கு திருவருட்பாவிலே இணைந்திருக்கிறது. அவர் சொன்னவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள்.
பயனற்றவர்களாய் போய்விட்டார்கள். திருவிக்கா அதாவது ராமலிங்கர் திருவுள்ளோன்னு ஒரு புத்தகத்தை எழுதி கதறி கதறி எழுதினார். நான் வாதத்தில் புரண்டேன், தர்க்கத்தில் உடன்றேன், அழக்கற்றேன் இல்லை. திருவுருப்பா தொட்ட பிறகு அவருக்கு அழையா வந்துதான். அனகாபுத்தூருக்கு வந்திருக்கிறார் அவர். திருவிக்கா அனகாபுத்தூர் சன்மார்க்க சங்கம் இருந்தது, அனகாபுத்தூர் வந்தது. திருவிக்கா அழக்கற்றேன் இல்லை, இந்த திருவுருப்பா படிச்சுதான் பாரு, தொட்டுதான் பாருன்னு வற்புறுத்தினார் மயிலை சோமசுந்தர நாயக்கர். அவர் வாசி இத வாசின்னு சொன்னார். நான் குரு துரோகியா ஆவேன், ஏன்னா கதிரவேற் பிள்ளைக்கு மாணாக்கர், நான் அவருக்கு குரு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இப்படிலாம் அவர் வலுக்கட்டாயம் பண்ணிங்கன்னு அவர் சொல்லி இந்த திருவுருப்பாவை வாசித்ததுக்கு அப்புறம் தானாவே கண்ணு அப்படியே நீர் சுரிதான் அவருக்கு. ஐயோ, இதெல்லாம் நாம காலத்தால நாம வீணா நாம கழிச்சிட்டுமே, நாம தர்க்கத்திலையும் இப்படி புலம்பல்லையும் இருந்துட்டோமே, வாதத்திலையும் உடன்றோமே, நாம இதெல்லாம் வாசிச்சு அழ தெரிஞ்சுக்காம போனோமேன்னு ரொம்ப வேதனைப்பட்டார். பின்னால பெண்ணின் பெருமையும் ராமலிங்கர் திருவுள்ளம்னு ஒரு அழகான புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கு. அதனால நாம யார் எப்படி சொன்னாலும் நம்ம அதெல்லாம் நம்ம இது பண்ணாத. திருவுருட்பா நமக்கு ஒரு புனிதமான வேதம், புலால் வாடை அடிக்காத வேதம். ராமாயணத்துல புலால் வாடை, மகாபாரதத்துல ஏன்னா வெட்டுக்குத்து நிறைய வெட்டுக்குத்து. இலங்கையே ஒழிச்சாங்கன்னா என்ன ரத்தக்கரை தானே, அதெல்லாம் தானே கதையில வருது. வள்ளலார் கதையில ஏதாவது வருதா? ஒன்னும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன வசர இருக்கா? ஒண்ணும் கிடையாது. புனிதமான இது, புனிதமான பைபிள்னு சொல்லுவாங்க. அது கூட பாருங்க, நீங்க ரெட்டை குழம்பு சாப்பிடுங்க, ஒத்த குழம்பு சாப்பிடாதீங்கன்னுவாங்க. அது கூட புலால் வாடை அடிக்குது. எல்லாத்திலையும் புலால் வாடை அடிக்குது. திருவருட்பால புலால் வாடையே கிடையாது, சத்தியமா கிடையாது. நாமெல்லாம் புனிதர் ஆவறதுக்கு எப்பேற்பட்ட வரம் கேட்டு வந்தவர் அவரு. அப்பேற்பட்ட புனித ஆத்மாவுக்கு நாம எத்தனை கோடி நமஸ்காரம், எத்தனை கோடி தண்டம் வச்சா கூட அதுக்கு இணையாகுமா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.